ரத்தத்துக்கிட்ட சொல்லுங்க, நானும் என் ரத்தத்தை எப்படியாச்சும் ஒரு தமிழர் தலைமையின் கீழ் ஒரு குடையின் கீழ் ரத்தம் நீனே தலைமை ஏறு, நீனே வழி நடத்து, நீனே எல்லாம் பண்ணிக்க, ஆனா எல்லா ஜாதியும் ஒருங்கிணைக்கும் அப்படின்னு எங்க காஸ்மோபாட்டன் கிளப்ல எங்க மணியரசன் நானும் எல்லா முயற்சி எடுத்தேன். இப்பயும் என் ரத்தத்தை ஒரு முறைக்கு 2 முறை அழுத்தம் கொடுத்து இந்த மேடைக்கு நான் வர சொல்லியிருக்கேன். அப்படின்னா கண்டிப்பா மனால ஓரளவுக்கு ஏதோ அவன் நீங்க உங்க பாணியில அவங்க திருட்டு திராவிடமா இருக்கலாம், இல்ல திருட்டு அதிமுக இருக்கலாம், ஏதோ ஒன்னா இருக்கலாம். ஆனா ஏதோ ஓரளவுக்கு நம்ம போனா ஒரு மாண்போட வாங்க, உட்காருங்க, பேசுங்க, ஒரு அரசியல் இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். ஒரு 50 வருஷம் இந்த தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டு இருக்கான், ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும். அவன் ஒரு தகுதியானவங்கிட்ட போய் நம்ம சண்டை போடலாம். ஆனா இப்ப ரத்தம் நீ சண்டை போடுற, நான் சண்டை போடுறேன், நம்ம கோரிக்கை வைக்கிறவெல்லாம் யாரு? இன்னைக்கு பார்த்த மந்திரிகள் முகங்கள் எல்லாம் இன்னைக்குதான் முத மந்திரிகள் எல்லாம் பதில் அளிச்சாங்க. என்ன அற்புதமான உரை, சட்டமன்ற உரை, என்ன புள்ளி விவரங்கள். ஐயோ 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 ஐயோ, இப்படியேப்பட்ட ஒரு சட்டமன்றத்தை சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு கால வரலாற்றுல நம்ம பார்க்கல. அதனால இப்ப ஏதோ இடைத்தேர்தல் நடக்குன்றாங்க, நாம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசுவோம் டாக்டர், எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசுவோம். இந்த இடைத்தேர்தலாவது இங்க இருக்கக்கூடிய என் தமிழ்ச்சாதி சமூகத்தின் ஆளுமைகள் அந்த சட்டமன்றத்திற்கு சென்று அமர்ந்து இவர்களை நேருக்கு நேராக சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பதற்கான என் தமிழ் குடித்தலைமைகளை அங்கே அனுப்ப வேண்டும். அதற்கான ஒன்றுகூடலாக, அதற்கான ஒருங்கிணைப்பாக இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பு நான் பார்க்கிறேன். இங்க அண்ணன் தனபால் எடுத்துங்க, அங்க நாடார் அமைப்பு தலைவர் வந்திருக்கிறாங்க. அங்க நம்ம ஆதி தமிழ் குடியினுடைய பறையனார்னே கட்சி எல்லாம் பார்த்தா, என்னடா என்ன பறையன்னு சொல்றேன், நான் தான் பறையன் பச்சை தமிழ் அப்படின்னு தொலைக்காட்சியில் மாறுதேற்ற மூர்த்தி. இங்க பார்த்தா தென் மாவட்டங்கள்ல எங்க டாக்டரும், எங்க திருமாரஞ்சியும், எங்க டாக்டர் சேதுராமும், எங்க இருக்கிற சந்தானமும் ஒரு எதிரும் புதிருமா இருந்த என் தமிழ்ச்சாதிகள் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் எல்லா ஜாதியும் குறித்துல, கொங்குல தனியரசு இருக்காரு, அங்க ஈஸ்வரன் இருக்கிறாரு, வடக்க நான் இருக்கிறேன், எங்க பங்காளி எங்க சின்னையா சார்பா எங்க வெங்கட்ரகன் ஜெயராம் வந்திருக்காங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் பாத்துங்க, மீனவர் கடற்கரையோர கிராமங்களை எல்லாத்தையும் பிரதிநிதிப்படுத்துவதற்கு இங்கே நம்முடைய தம்பி ரமேஷும் அண்ணன் கோசுமணி தொடங்கப்பட்ட காலத்துல 2 பேரும் கூட இருக்கிறாங்க. இப்ப யாரு இல்ல தமிழ்நாட்டில்? எங்க அம்மா போராளி, எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டுறதுக்கு எப்படி போராடணுங்கிறதுக்கு எங்க அம்மா அற்புதமா வந்து உட்காந்துருக்கு. நீங்க இஸ்லாமியர்கள் கட்சி எல்லா கட்சியும் அன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தாங்க. ஜவஹர்லா வந்தாரு, எஸ்டிபி வந்துச்சு, நம்முடைய தமிழ் மன்சாரி அனுப்புனாரு, இங்கே கன்சிராம் பார்ட்டிலிருந்து இன்னைக்கு அப்துல்லா பார்ட்டிலிருந்து எல்லாம் தமிழ்ச்சாதிகள் கூட்டம் தான் வந்திருக்கு. எல்லாம் வரோம், ஏதோ ஒரு போராட்டத்தில் உணர்ச்சியில ஒன்று கூடுறோம், கலையிறோம். அது கலையாமல் இவர்களை எல்லாம் ஒரு தேர்ல அல்லது ஒரு ஏர்ல பூட்டி இழுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். 15 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா டாக்டர் அவர்களே, நீங்க வயதில் மூத்தவர், அனுபவம் உள்ளவர், ஒரு ஆதி தமிழ் குடியில் பிறந்திருக்கிற அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறது. எனக்கெல்லாம் எந்த ஈகோவும் இல்லை. இங்க இருக்கிற யாரை வேண்டுமானாலும் நான் கூட இப்ப என்ன சொன்னேன், நன்றி சொல்றேன். இல்ல நீங்க பேசுங்க அப்படின்னாரு. நம்ம போதும், நம்ம இனிமேல் பேசுறதுக்கான நேரமே இல்லை. அரசியலா நம்முடைய உறவுகளை அணிதிரட்டி ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்து, அன்னைக்கு கூட யூஎன்ஐ ரிப்போர்ட்டர் கேட்டார், இது அரசியல் கூட்டணியா மாறுமா அப்படின்னு. அது மாறுமா மாறாதா இருக்கிறதெல்லாம் எங்க டாக்டர் சீமான் போன்றவர்கள், இங்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, இங்க இருக்கிற பெரிய, நான் சொல்ற ஒத்துக்கிறேன், என்னோட பெரிய கட்சியாவே நீங்க இருக்கிறீங்க, நீங்க முடிவு பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு துணையா நிக்கிறோம். நாங்க வாங்கின 100 ஓட்டுல இருந்து அதிகபட்சம் டாக்டர் வாங்கின 15,000 ஓட்டு, என்னுடைய சகோதரர் வாங்கின 12,000 ஓட்டு வரையில 10,000, 5,000, 7,000, 2,000, 1000, 2,300 பெரிய கருப்பம் ஒரு ஓட்டுல தோத்தான். இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஆட்சி கட்டில் அமர விடாமல் செய்தது இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன பகுதி. இங்க உட்கார்ந்து இருக்கிற டாக்டரை தவிர வேற யாரோட நாங்க அரசியல் ரீதியா கூட்டணியே வைக்கல. ரத்தம் நமக்கு இந்த நீ பெரியவனா நான் பெரியவனெல்லாம் வேண்டாம். ஒரு 3 தேர்தல்ல இன்னும் கூட நான் ஒரு 10 கட்சி அழைப்பேன், வருவாங்க கண்டிப்பா. 10ல ஒரு 40 கட்சி இருக்காங்க, அழைக்கிறது வராங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த யாரு தலைமை, யாரு முதலமைச்சர், இதெல்லாம் தூக்கி அப்புறம் வச்சிரும். எங்களுக்கு தெரியும் எங்க செல்வாக்கு என்னன்றத ஒரு தேர்தல்ல ஒரு கடைசி 10 நாள் ஒரு பரிசு வச்சிருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரு 3 தேர்தல்ல இந்த திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ் இப்ப வந்து முளைச்சிருக்கு பாருங்க ஒரு கட்சி. இத ஒரு கட்சினே சொல்லுவதற்கு எனக்கு அவமானமா இருக்கு. யாரு நம்மை ஆள்வது, யார் நமக்கு அறிவுரை சொல்வது, யாரை நீ அனைத்து கட்சி கூட்டுன்னு நாம் சொல்வது என்று சொல்வதற்கு கூட அந்த தகுதியும் அந்த திறமையும் அந்த ஆளுமையும் உள்ளவர்களா என்கிற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம்ல. அது என்ன காரணம்னா, இப்படி என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று கூடி இதே இடத்துல தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பா 100 போராட்டம் நடத்திருப்பேன்.
சேப்பாக்கத்தில் ஒரு 100 போராட்டம், இலங்கை தூரகத்தில் ஒரு 100 போராட்டம், யூனிசிப் அலுவலகத்தில் ஒரு 100 போராட்டம், கவர்னர் மாளிகையில் ஒரு 100 போராட்டம். 15 ஆண்டு காலமா 150 தலைவர்கள் ஒன்னா வந்தாங்க. என் ரத்தம் மாறுபட்ட திராவிட இயக்க தலைவர்களை கூட சிபிஎம், சிபிஐ, திருமான வைகோ, சீமான் செந்தமன், சீமான் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், அப்படின்னா நாம் தமிழருக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் பயங்கர கருத்து முரண்பாடு. நான் ரத்தத்தை கூப்பிட்டேன், யூனிசிப் உலகத்துக்கு நீ வரணும், இந்தாண்ட கோவை ராமகிருஷ்ணன் நிப்பாரு, இந்தாண்ட கொளத்தூர் மணி நிப்பாரு, நீ நடுநாயகமா உன்னை நிக்க வைக்கிறேன், வா ரத்தன்னு வந்துச்சு. ஆனா வந்தாரு. ஆனா என்னாச்சு, இந்த மாதிரி போராட்ட காலத்துல ஏதோ ஆத்திரத்தின் வெளிப்பாடு ஒன்னா நிக்கிறோம். தேர்தல் அரசியல்ல இனிமேல் போய் இந்த 5 ஆண்டு நினைச்சா இன்னைக்கு முழுசா சட்டமன்றத்தை உட்காந்து பார்த்த பிறகு இந்த 5 ஆண்டு காலமும் தமிழ்நாடு என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, ஏதாகுமோ தெரியல. இங்க இலங்கையில தான் ஈழம் வாங்கி தர முடியல, இங்க அகதியா வந்து கிடக்குறான். அவனை எங்கேயாச்சும் போலீஸ் வெஹிக்கிள் செக்அப்ல பிடிக்கிறான், உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல, விசா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அப்படியே தூக்கி போய் ஜெயில போட்டுறான். அப்புறம் நாங்க ஜாமீன்தார் பெயில் எடுத்தா கொண்டு போய் புழல் சிறையில் அடைச்சிடறான். 5 வருஷம் 5 வருஷம் அவங்கள விடுதலை செய்ய முடியல. இன்னைக்கு இந்த தமிழக வேலை தமிழருக்கேன்னு ஒரு சட்டம் இயற்ற முடியல. இன்னைக்கு மேகதாதுல நான் அணை கட்டி தீர்வேன்னு சொல்றான். ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட கூட்டி அனைத்து கட்சி தலைவர்களின் கருத்தை இது போன்று ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் என்ன கொடுமை, என்ன கொடுமை. நமக்குனாச்சு இந்த நிலைமை. எதிரில இருந்து விமர்சிக்கிறோம். பாவம் எங்க அண்ணன் திருமா போனார், பாவம் எங்க ஐயா முத்தரசம் போனார், பாவம் எங்க அண்ணன் வீரபாண்டியன் போனார், பாவம் எங்க பாலகிருஷ்ணன் போனாரு. இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சி போச்சு. முதல் கூட்டங்க நடிகர் விஜய் பனையூர்ல அழைக்கிறாரு. அங்க ஈசிஆர்ல ஒரு கூட்டம், ஒரு ஹோட்டல்ல வாங்க கூட்டணி கட்சி தலைவர்களா நம்ம ஒன்று கூடி பேசுவோம் அப்படின்னு அழைக்கிறாரு. எல்லாம் நம்பி போறாங்க. 2 நிமிடம் ஆகுமாங்க, 2 நிமிடம் இல்ல, 2 செகண்ட் ஆகாது. இந்த இது மாதிரி மேடையில ஏறி நின்று எல்லாரும் நம்ம ஒன்னா ஒரு அணியா இருக்கிறோங்கிறதுக்கு கை தூக்குங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை என்று என்னது பனையூர் பங்களாவில் ஓடி படுத்துக் கொண்டவர் தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் திருமாவர்களே. அண்ணன் புரட்சி புயல் வைகோவை நினைச்சா சமீப காலமா ஐயோ ஏன்னா இப்படி ஆயிட்டீங்க. எங்களுக்கெல்லாம் உங்களுடைய உணர்ச்சிகரமான உரையை கேட்டு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நீங்க ஆற்றிய உரைகள் எல்லாம் கேட்டு ஈர்க்கப்பட்டவர்கள். அப்படியேப்பட்ட அண்ணன் அவர் சமீப காலமா பேசுற பேச்சு அதை விட உச்சம். இனத்தை கொன்று ஒழித்த காங்கிரஸ்காரனுக்கு நேற்றுக்கு டெல்லியில் அவர் புள்ள உணர்ச்சி வயப்பட்டு அந்த கோட்டு இப்படி பிரிக்கிட்டு வருது. அப்படியே உணர்ச்சி வய போட்டு அவர் போட்ட முழக்கம் இருக்க. ஐயோ உங்க மேல நாங்களாம் மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தோம். இன்னைக்கு அண்ணன் திருமா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்னைக்கு எப்படி பம்புறீங்க, எப்படி பம்புறீங்க? ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு? ஏன் இந்த நிலைமை? ஏன் ஒரு குடையின்கீழ் நம்ம இருக்கக்கூடாது? ஏன் ஒற்றுமையா இருக்கக்கூடாது? நாம் நமக்கான இடங்களை நாம் பங்கிட்டுக் கொள்ளுவோம், நாம் நமக்கான முதலமைச்சரை தேர்வு செய்வோம் என்று என்றைக்கு ஒரு முறை நாம் ஒரே அணியில் திரள போறோம்? இன்னைக்கு நம்ம சண்டை போட்டதனுடைய விளைவு என்ன ஆகி போச்சு? எங்க ஊர்ல சொல்லுவோம் நோவாத நொங்கு சாப்பிடுறது, நீங்க சொல்லுவீங்க எங்க ஊர்ல நோவாத பலாசொலை சாப்பிட்ற மாரி. பண்ருட்டிக்கு என்ன ஃபேமஸ்? பலாப்பழம். அந்த மாதிரி ஒருத்தன் சாப்பிட்டு போயிட்டான். அவன் என்ன செஞ்சாலும் அதை ஆதரிக்கிற ஒரு கூட்டம், அவன் என்ன பேசினாலும் அதை ரீல்ஸ் போடுற ஒரு கூட்டம், அவன் என்ன பேசினாலும் ஐயோ 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 எங்க, அது எனக்கு வாயால சொல்றதுக்கு அவமானமா இருக்கு. ஆக இந்த கேடுகட்ட இழி நிலையிலிருந்து என் தமிழ் சமூகத்தை ஒரே அணியில் அரசியல் அணியாகவும் இது மாற்றப்பட வேண்டும் என்பது வேல்முருகனுடைய விருப்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த என் தமிழ்ச்சாதி மக்களின் விருப்பம். என்னைக்கு தமிழ்ச்சாதி உணர போகிறோம், உணருங்கள். அதற்கான முன்னெடுப்பு வேலைகளை நாங்கள் செய்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நம்ம ஒற்றுமையா நின்னா இத்தனை கட்சியினுடைய நான் சொன்ன அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருவருக்கு 40 கட்சி வந்திருந்தாங்க. ஆளுக்கு ஒரு 1000 பேரை வாங்கினேன். 1000 பேர் வந்து இன்னைக்கு சென்னை ஸ்தம்பிச்சிருக்கோம். பெரிய கட்சி நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தான் வருவோம், இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் வரமாட்டோம்னு ஆண்ட கட்சி நிறுத்திக்கிட்டாங்க. தேசிய கட்சி நாங்க இந்த கொள்கைக்கு உங்க பக்கம் நிக்கிறோம்னு காட்டுறது தான் வந்தோம், இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் நாங்க உங்க மேடைக்கு வரமாட்டோம் அப்படின்னு அவங்க தேசிய கட்சி வந்தவங்க அவங்களும் போயிட்டாங்க. ஆனா என்றைக்கும் இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக, தமிழீழ விடுதலைக்காக உலக தமிழர்களின் ஒற்றை முகவரி என் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மாவீரன் பிரபாகரனை நேசிக்கின்ற உறவுகளாக அன்றும் இன்றும் என்றும் ஆதரிக்கக்கூடிய இந்த உறவுகள், என்றும் போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய உறவுகளும் அவருடைய கட்சிகளும் அவருடைய தலைவர்களும் இங்கு ஒருங்கிணைந்து வந்திருக்கிறார்கள். நிச்சயம் நாம் ஒன்று திரண்டு இது எதிர்காலத்தில் ஒரு அரசியல் அணியாக கூட மாற்றப்பட வேண்டும். நீங்க எல்லாம் ஒன்னா இருங்க. இந்த பெரிய கட்சி எல்லாம் உங்ககிட்ட வந்து சீட்டு கேட்க வைக்கிறதுக்கு நான் பொறுப்படுத்துக்கிறேன். யாராச்சும் இந்த பெரிய கட்சி எல்லாம் உங்ககிட்ட வந்து சீட்டு கேட்க வைக்கிறதுக்கு நான் பொறுப்படுத்துக்கிறேன். யாராச்சும் அஷூரன்ஸ் கொடுக்குறீங்களா?
அண்ணன் எடப்பாடியாக இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் எதிர்காலத்தில் இந்த கூட்டமைப்பு அனைத்து கட்சிகளையும் என் தமிழ்ச்சாதிகள் உள்ளடங்கிய இந்த அனைத்து கட்சி கூட்டணி தலைவர்களிடத்திலே அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை இடப்பகிர்வை கேட்கின்ற அரசியலை நம்மால் மாற்ற முடியும். ஆனா என்ன செய்யறது, அரசியல் தேர்தல் அரசியல் வந்தா எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். 3 மணிக்கு ஆர்ப்பாட்டம்னா காவல்துறை பாருங்க, வெற்றி கழக அரசு காவல்துறை நம்ம எப்படி ஏவலமா நினைக்கிறோம். இத்தனை தலைவர்கள் வராங்கன்னு போஸ்ட் அடிச்சிருக்கோம், படம் போட்டிருக்கோம், எல்லாருக்கும் உளவுத்துறைக்கு கடிதம் கொடுத்தாச்சு. ஆனா இத்தனை தலைவருக்கும் சேர்த்து அனுமதி அளிக்கப்பட்ட கடிதத்தில் நமக்கு கொடுத்திருக்கான் 2 to 3 மணிக்குள்ள நீங்க பேசி முடிச்சுக்கணுமா. எப்படி நம்மளை பீச்ச கையால டீல் பண்றான். வெக்கம், மானம், சூடு, சொரண, தமிழ் ரத்தம் கொதிக்கணுமா இல்லையா. பிச்சை போடுறாங்க. 2 மணிலிருந்து 3 மணிக்குள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க முடிக்கணும்ன்றான். இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் போட விட மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் நானும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஐயா அவர்களும் தனியரசு இங்க வந்து லோக்கல் போலீஸ் ஆபீசரை வர வச்சு இங்க தான் போடுவோம், அந்த கோர்ட்ல இருந்து இந்த கோர்ட்ல இருந்து இந்த மேடை போடுவோம், 40 தலைவர்கள் முன்வரிசை தலைவர்கள் ஒரே வழியில உட்காரணும், இங்க போடுறோம் அப்படின்னு சொன்னோம். அன்னைக்கு இருந்த காவல்துறை ஆய்வாளர் அதிகாரிகள் எல்லாம் நீங்க பேச ஆரம்பிக்கும் போது நாங்க டிராபிக்கை க்ளோஸ் பண்ணி தரோம், நாங்க இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி கொடுக்கல, டிராபிக் விட்டுட்டு தான் இருக்கிறாங்க.